ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போது தேங்காய் பூண்டு பொடி செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். கொப்பரைக்காயாக இருந்தால் இன்னும் நல்லா வசதியாக இருக்கும். அதில் ஈரப்பசம் இல்லாத இருந்தால் ஒரு வாரம் கூட அந்த பொடி வெளியே வச்சு சாப்பிட்லாம். நம்ம பச்சையாக இருக்கிற தேங்காயிலையும் செய்யலாம், அது உடனே யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு கல்பனாஸ் ஃபுட்ஸ்லேருந்து ப்ளைன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா குறைன்னு அரைச்சிடணும். அரைச்சிட்டு நம்ம இப்போ பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு நாட்டு பூண்டு எடுத்துருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தேங்காய்க்கு இந்த மாதிரி 2 கட்டு பூண்டு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு பூண்டு போட்டால் தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், இது ஃபுல்லாக உரிக்க தேவையில்லை. நம்ம இந்த பூண்டு மேலே கீழே அது 2 மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம். தோலோடு கூட போடலாம், நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி மேலே கீழே மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த தேங்காய் அரைச்சோம் இல்லைங்களா, அதில் போட்டு லைட்டாக அப்படி குறைன்னு அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இது போல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பாருங்கள், தோல் இருக்கலாம், ஒன்றும் இது இல்லை. மேலேயும் கீழே மட்டும் கட் பண்ணிவிட்டு 2 கட்டி பூண்டு போட்டேன். அதில் நான் லைட்டாக அப்படி குறைன்னு பண்ணிட்டோம்னா அதை பாருங்கள், பொடி ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பூண்டு போட்ட பொடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போது குட்டி குட்டியாக ஆப்பம் ஊற்றி அதில் வச்சு சாப்பிட போகிறேன். ஆப்பத்துக்கு நம்ம எப்படி இட்லி பொடி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த பொடி போட்டு எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு நல்லா குழச்சிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேம் பொடி எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான், இட்லி பொடி சாப்பிட்ற மாதிரி தான். காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் நம்ம. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.